வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. இறை ஆசிரியர் பயிற்சி மிக சிறப்பாக நாம் ஒவ்வொருவரும் நம்மால் இயன்ற சேவைகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பயிற்சியை பெற்றதற்கும் இந்த சேவையை நாம் செய்வதற்குமான அடிப்படை காரணம் ஒன்றுதான். நாம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படையான விஷயம். இப்போ நாம மகிழ்ச்சியா இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் என்ன பண்ணிக்கணும், ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், கேட்டுக்கொள்ளணும். இந்த ஃபார்ம் அனுப்புறதனுடைய முக்கியமான நோக்கமே அதுதான். சரிங்களா? எந்த ஒரு அமைப்போ எந்த ஒரு நிறுவனமோ அதில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய மகிழ்ச்சியை பொறுத்துதான் அது வளரும். இதுல மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது குடும்பமானா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, அங்கு தொழில் பார்க்கக்கூடிய அன்பர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அந்த உணர்வு பலருக்குள் கடத்தப்படும். இல்லாட்டி பொருள் வரலாம், பட் அது ஒரு நிறைவையோ இன்பத்தையோ கொடுக்காது, அமைதியை கொடுக்காது. அந்த விதத்துல ஆசிரியர்கள் எல்லோரும் நாம் அடிக்கடி நினைத்துக் கொள்ள வேண்டியது, நம்ம எதற்காக இங்க வந்தோம் அப்படிங்கிறத நீங்க முதல் ஞாபகப்படுத்து. நம்ம உடலில் இருக்கிற நோய்களை போக்கி, மனதில் இருக்கிற குறைகளை போக்கி, நம்மை நாம் பயிற்சிகளில் ஈடுபடுத்தி நம் துன்பத்தை போக்கி மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு வந்திருக்கோம். அதுதான் நம்மளோட நோக்கம். அப்ப அந்த இடத்துல ரெண்டு விஷயம் நமக்கு உதவி செய்யுதுன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. ஒன்று, நாம் செய்யக்கூடிய பயிற்சிகள். மற்றொன்று, நாம் செய்யக்கூடிய சேவைகள். ஒன்று, நம் உடலை இயக்கி நம் பாவப்பதிவுகளை மாற்றி அமைத்துக் கொள்வது. மற்றொன்று, பிறருக்கு நன்மை செய்து நம் பாவப்பதிவுகளை கழித்துக் கொள்வது. இந்த ரெண்டு தான் வழி. திளைக்கும் வினைகடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு, தனக்கும் கிளைக்கும் அக்கேடில் முதலோன் தவமும் ஆற்றும் தவமும் அறமும் மேற்றுணையாம். தவம் என்பது பயிற்சியை குறிக்கும், அறம் என்பது ஈகையை குறிக்கும், ஒழுக்கத்தை, கடமையை குறிக்கும். அப்போ திளைக்கும் வினைகடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இரு வழிதான் உண்டு என்று திருமூலர் சொல்லிட்டார். அவருக்கு மேல நீ எந்த சித்தர் சொல்லணும்னு இல்லை. ரெண்டே வழிதான். ஒண்ணு, நீ தவம் ஆழ்ந்து செய்ய வேண்டும். இன்னொன்று, அறத்தை நீ உயிர் போல கடைபிடிக்க வேண்டும். அந்த ரெண்டையும் தான் நாம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். பட் இது ஈஸியா அப்படின்னு கேட்டா, எந்த ஒன்றுமே இஷ்டப்பட்டா கஷ்டம் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? இஷ்டம் இருந்தா கஷ்டம் இல்லை, இஷ்டம் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் எல்லாமே. நான் அடிக்கடி குழந்தைகளை வச்சு சொல்றது உண்டு. ஒரு கிரிக்கெட் விளையாடுற இடத்துல மொட்டை மத்தியானத்துல வெயில் கொளுத்துறப்ப பச்சை தண்ணி கூட இல்லாம நாய் மாதிரி அங்கே இங்கே ஓடி திரிஞ்சிருக்கிறோம் இல்லையா? மொட்டை மத்தியானம் வெயில் கொளுத்தும், பட் அவ்வளவு சந்தோஷம் அங்க இல்லையா? இது கஷ்டமே இல்லை. ஆனால் ஒரு நாள் காலையிலயோ மாலையிலயோ அம்மா கடைக்கு போய் ஒரு 10 ரூபாய்க்கு ஏதோ பொருள் வாங்கிட்டு வர சொன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த ரெண்டுலையும் செயல்பாடு எப்படி இருப்பார்? கடைக்கு கூட போக வேண்டாம், தம்பி மேலே அந்த பொருள் எடுத்து கொடுனா அவ்வளவு கஷ்டம். இதே ஓடி விளையாடுற குழந்தை மேல் மாடிக்கு போய் 10 தடவை போயிட்டு வான்னா அது ஓடுது ஒடியாருது, ஓடுது ஒடியாது.
பட் அம்மா மேல ஏதாவது துணி துணி காய போட்டிருக்க எடுத்துட்டு வாடன்னா போமா நீ வேற அப்படிங்க. இப்ப செயல் என்பது எங்க மகிழ்ச்சியை கொடுக்குதோ அங்க வந்து செயல் ஈஸியா நடக்குது. அப்ப அது போல குழந்தைகள் விளையாடுவது போல நாம் இந்த பயிற்சியை, நாம் இந்த சேவையை செய்ய வேண்டும். அப்பதான் அது சரியா வரும். பட் ஆனா அது எல்லாத்துக்கும் அப்படி வந்துராது. நாம அந்த புரிதல்ல வர 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 வரத்தான் அது கொண்டு வர முடியும். அதனால இப்ப நம்ம நோக்கம் என்னன்னா, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நோக்கம். அதான் சொன்னனே, கஷ்டப்பட்டு சந்தோஷமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதாவது இஷ்டப்பட்டுட்டா அந்த கஷ்டம் தெரியாதுன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி. நெறைய ஆசிரியர்கள் நெறைய வேலை இழுத்து போட்டு பல வேலைகள் பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. என்ன விட அதிகமா ஒர்க் பண்றவங்க உங்க கூட இருக்காங்க நெறைய பேர். இறை சாதனை மார்க்கத்தில். அவ்வளவு கடின உழைப்பை போடுறவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. இப்பவும் இருக்காங்க. புரியுது இல்லைங்களா? அப்ப அவங்க எப்படி இந்த செயல செய்யறாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, நான் அப்படிதான் செஞ்சேன். இந்த செயல நான் வேலைக்கும் போயிட்டு, கம்பெனிக்கும் போயிட்டு, இந்த செயல என்னால இவ்வளவு தூரம் செய்ய முடியுதுன்னா, நெறைய பேர் கேட்பாங்க, எந்த நேரத்துல நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்க, தூங்குவீங்க? அப்படி ஏன்? அப்படிங்கிற மாதிரி. பட் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னா, மற்றதெல்லாம் இங்க ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆர்வம் இல்லைன்னா, சின்ன சின்னது கூட நமக்கு பிரச்சனை தான். சரிங்களா? முதல்ல ஆர்வம் வேணும். எந்த ஒரு செயலை செய்யறதுனாலும், அந்த விருப்பம் வேணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு விரும்பி போறோம். அதனால தான் அது சோர்வை தட்டமடையும். சரிதானே? விருப்பம் இல்லாம போனீங்கன்னா, அது செயல்படுத்த முடியாது. சரி அந்த மாதிரி இந்த சேவையை நாம எல்லாரும் விரும்பி செய்யணும். நம்மலாம் மகிழ்ச்சியா செய்யணும். ஐயோ! குடுத்துட்டாங்களே! இத செய்யணுமே! அப்படின்னு செஞ்சா அதுக்கு செய்யாமயே இருக்கலாம். உதாரணமா நான் சொல்றேன். சரிங்களா? நீங்க எப்பவுமே வேலை வேற, சேவை வேற. சரிங்களா? இந்த சேவை செய்யறப்ப மட்டும் நம்ம எப்பவுமே, எனக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் குடுத்துட்டான் அப்படின்னு தான் செய்யணும். இந்த வாய்ப்ப நான் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் செய்யணும். இப்ப காலை சக்கரம் ஒரு ஜூம் போயிட்டு இருக்கும். அவங்க 48 நாள் நிகழ்ச்சி நாளைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அதற்கு க ஒரு நேத்திக்கு முந்தா நேத்து ஐயா கூப்பிட்டாங்க. மீட்டிங் இந்த மாரி 7 மணிக்கு இருக்குங்கய்யா அப்படின்னாங்க. சரி வர்றேன். சரி 7 மணிக்கு எனக்கு நெறைய நிகழ்ச்சி இருக்கு. சரி வர்றேன். நேற்றுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 10 வேலை எழுதி வச்சிருக்கிறேன். 10 வேலை பெரிய பெரிய வேலை. சிலபஸ் போடுறதுலருந்து அத்தன வேலை. போஸ்டரு நேத்திக்கு பொறுப்பாளர் அம்மா வரல. அந்த யூடியூப் அப்லோட் பண்றது. சரிங்களா? அதுல பல சேலஞ்சு. அது ப்ராப்பரா சிஸ்டத்துல வேற வீடியோ கட் ஆகல. ஞானப்பிரகாசம் ஐயா கூப்பிட்டா அவரு எடுக்கல. சரிங்களா? இன்னொரு பக்கம் வெப்சைட் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுக்கு கலையரசன் அவர் கூப்பிட்டா அவரும் ஃபோன் எடுக்கல. இந்த கூகுள் ஃபார்ம் போட்டுட்டு மாலதி அம்மாவுக்கு போட்டா அவங்க ஃபோன் எடுக்கல. சரி அப்புறம் கூப்பிட்டு பேசினான்னு வச்சுக்கங்க. சொல்றேன் நான். இந்த இதுக்கு நடுவுல சிவஸ்ரீ அம்மா 4 மணிக்கு ஒரு ப்ரோக்ராமுங்கய்யா. இந்த மாதிரி பட்டிமன்ற அன்பர்கள்லாம் வர்றாங்க. எனக்கா காலையில இருந்து நான் மன்றத்துக்கு கூட வரல நேத்து. ஏன்னா கார்ல வந்துட்டு போனா 2 மணி நேரம் போயிருக்கு. சரிங்களா? ஃபோன் பேசுற ஏதாவது வேலை இருந்தா தான் நான் வர்றதே, போறதே. இல்லாட்டி அந்த 2 மணி நேரத்த எப்படி சேவ் பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அப்படின்னு யோசிச்சு நேத்திக்கு பேசிட்டு இருக்கேன். எனக்கு அவ்ளோ நேத்திக்கு ஒரு ஒர்க் அப்படி இருக்குது. அம்மா 4 மணிக்கு கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ 1 மணி நேரம் கிட்டத்தட்ட பேசினேன். இது என்ன அப்படின்னா, இதுதான். அந்த செயல நம்ம தான் செய்யணும். வேற ஆப்ஷன் இல்ல. இதுல கனகாம்மா வேற 1 மாசம் லீவ். இது உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. 3 மாசம் வேற லீவ் கேட்டிருக்கிறாங்க. நடுவுல அவங்க தான் நெறைய வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் சொல்றேன் நானு. புரொஃபசர் இன்னைக்கு புக் பண்ணிட்டீங்களான்னு அம்மா கேட்குறாங்க. சரிங்களா? அப்ப என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்க இஷ்டப்பட்டுட்டீங்கன்னா, அங்க கஷ்டம் இருக்காதுன்னு சொல்றேன். கஷ்டமா இருந்தா அந்த வேலைய செய்யாதீங்கன்னு சொல்றேன். அது யாரு சொன்னாலும் சரி. சரிங்களா? அது குறிப்பா சர்வீஸ்ல. விருப்பத்தோட செய்யணும். எந்த வேலை செஞ்சாலும் அதை விரும்பி செய்யணும். என்னால 10 பேருக்கு பயிற்சி போகுதுன்னா, அது பெரும் புண்ணியமா இல்லையா?
நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த காலை சக்கர நிகழ்ச்சியில இன்னைக்கு காலையிலே அங்க ஒரு ஸ்பீச் பேசிட்டு எப்படியெல்லாம் அப்ப இறைவன் எனக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்கிறான். இந்த மாதிரி ஒரு ஜூமை நடத்தி, இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டு, இந்த மாதிரி ஒரு லிங்கை போட்டு பேர் பதிவு பண்ணி இப்படியெல்லாம் நடத்தினாதான் அது கரெக்டா நடத்த முடியுங்கிற அறிவு எனக்கு இருக்கு. அப்ப என்னை நம்பி ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ஐயா இந்த மாதிரி ஒண்ணு பண்ண போறோம் நாம அப்படின்னா அந்த அறிவை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இன்னைக்கு காலையில அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சரி காலையில குழந்தைகளை ரெடி பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. பட் இருந்தாலும் அவருக்கு சொல்ல வேண்டிய ஏன்னா நாளைக்கு ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு சொன்னாதான் வாய்ப்பு. 2 நாளைக்கு முன்னாடி சில ஐடியாஸ் கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை பக்கம் சேர்த்திருக்காங்க. இப்ப இது என்னால நடந்ததுன்னு சொல்ல வரல. பட் என்னோட என்னோட கடமை என்னன்னா, எனக்கு இறைவன் கொடுத்த அறிவை பிறருக்கு கொடுக்கணும். அதுதான் நான் என்னோட நோக்கம். அப்படி கொடுத்து பாருங்க, அதுல ஒரு நிறைவு வரும் பாருங்க, அதுல ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க, அதுல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. இது உங்களுக்கு இனம் தெரியாது, இனம் புரியாது. இப்ப நான் சொன்ன சிந்தனையால ஒரு 10 பேர் சேர்ந்து 10 பேர் பயிற்சி பண்ணி நல்லா இருந்தான்னு வச்சுங்க, அவனோட நல்ல அத்தனைக்கும் என் கர்மால கழிச்சல் நடந்துட்டே இருக்கும். எனக்கு ஒரு நிறைவு, எனக்கு ஒரு திருப்தி, எனக்கு ஒரு அமைதி, எனக்கு ஒரு ஆரோக்கியம், எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டே இருக்கும். நீங்க யாரு என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆசிரியர்களோட மனோநிலை எனக்கு எப்படா சர்வீஸுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நான் என்ன பண்ணட்டும், இன்னைக்கு 1 மணி நேரம் நான் ஒதுக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்க சர்வீஸ்க்கு ஒதுக்குங்க. 1 மாசம் சரியா செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் வருதா இல்லையான்னு பாருங்க. உங்க மனசுல நிறைவு வருதா இல்லையான்னு பாருங்க. உங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுதா இல்லையான்னு பாருங்க. இதெல்லாம் என்ன சும்மா சொல்லிட்டு இருக்கிறோமா? இல்ல. சரிங்களா? பிறர் துன்பம் போக்குற செயல்ல நீங்க ஈடுபடும் போது இறை ஆற்றல் உங்களுக்குள்ள வந்து வேலை செஞ்சே ஆகும். இது இயற்கையினுடைய நியதி, சத்தியம், இயற்கையோட சட்டம். செயலுக்கு விளைவு. பிறர் துன்பம் போக்குற நீங்க ஒரு வேலை செஞ்சா உங்க துன்பத்தை போக்குறதுக்கு இயற்கை வேலை செஞ்சே ஆகணும். ஒண்ணுமே பண்ண முடியாது இறைவனால, இயற்கையால். உங்களை பாதுகாத்தே ஆகணுங்க, வேற வழியே கிடையாது. உங்க உடல்ல இருக்கிற நோயை போக்கியே ஆகணும் இல்லையா? உங்க பிரச்சனையை அதை சால்வ் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்க பிறருக்காக உழைக்கிறீங்க. அப்ப அந்த விதத்துல பயிற்சி எவ்வளவு முக்கியமோ அன்பர்களே, சேவை அவ்வளவு முக்கியம். சரிங்களா? பயிற்சிக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும், சேவைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இப்ப நீங்க விரும்பினா இன்னைக்கு 2 மணி நேரம் பயிற்சி செய்யலாம், விரும்பினா இன்னைக்கு 2 மணி நேரம் சேவை செய்ய முடியுமா? செய்யுங்க பார்ப்போம். முடியாது அப்படியெல்லாம். சரி, அந்த விதத்துல நாம பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய செயல். ஒரு சிறு கூட்டமா உங்களுக்கு தெரியலாம் இன்னைக்கு. பட் இது வந்து உலக உலக அமைதிக்கான ஒரு செயல். உலக சமாதானத்திற்கான ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்திருக்கோம். எடுத்திருக்கிற நபர் சிறிய நபரா இருக்கலாம். பட் அதை கொடுத்தவர் பெரிய மகான். பெரிய மகான்கள், மகரிஷி மட்டும் இல்ல, எல்லா மகான்களும் கொடுத்த விஷயத்தை நாம கையில் எடுத்து வேலை செய்யும். இன்னும் நம்ம தீவிரமாக வேலை செய்ய வேண்டும். இன்னும் லட்சக்கணக்கான மக்களுக்கு இதை பரப்பணும். சரிங்களா? அதற்கான விதயத்தை நாம இப்போ ஊனிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு 1000 பேர் ஆனந்த யோகா பயிற்சியில கிடைச்சிருக்கிறாங்கன்னா இது எத்தனை ஜென்மத்து புண்ணியம்னு நமக்கு தெரியாது. நான் நிச்சயமா சொல்றேன், நான் இந்த அமைப்பில மூலம் வரக்கூடிய ஒவ்வொரு புண்ணியத்திலும் இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு பங்குண்டு. எல்லாருக்கும் பங்குண்டு. சரிங்களா? ஏன்னா நீங்கள் எல்லாம் இணைஞ்சு இதை பண்ணலைன்னா இந்த அமைப்பே இல்லை. அதான் உண்மை. எதற்காக சங்கம் சரணம் கச்சாமி? சங்கத்தோடு இணைந்து நானும் உயர வேண்டும், இந்த சமுதாயத்தையும் உயர்த்த வேண்டும். இப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் சேவை அதிகப்படுத்தணும். எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அப்படின்னு ஆரம்பிச்சா யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? எனக்கு என்ன பிரச்சனை இல்லையா? சொல்லுங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. சரிதானுங்களா? பிரச்சனைக்குள்ள என்ன செய்ய முடியும்னு பாக்குறது தான் சர்வீஸ். பிரச்சனையை முடிச்சுட்டு பார்க்கலாம்னா செத்து போயிருவோம். ஆமா. சரிங்களா?
வேலை நான் நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சுட்டே இருப்பேன் ஆபீஸ்ல உட்காந்து பண்றதுல. ஒரு ஐயா தான் சொல்லுவார், வேலை இந்த வேலை இருக்குங்க, அந்த வேலை இருக்கு. எனக்கு அப்படி வேலை இருக்கும். நானே கிரியேட் பண்ணிக்கிறது தானே. இங்க என்ன என்னை யாரு கேட்கவா போறாங்க? ஒரு மன்ற டெவலப்புக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும்னு காத்தால வந்தேன்னா எத்தனை மணிக்கு போவனே தெரியாது. 10 மணி 11 மணிக்கு அறிவித்தின் கோயில் அவரு வாட்ச்மேனை கொண்டு, ஏப்பா கிளம்புப்பா, காலையில வர வேண்டாமா அப்படின்ட்டு இருப்பார். அப்ப ஒருத்தர் சொன்னாரு, நீ செத்ததுக்கு அப்புறம் வேலை இருக்கும்பா, சரிதானா, அதனால அளவா செய் அப்படிமா. அப்போ எந்த அளவுக்கு உங்களால வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். உடல் பிரச்சனை இருக்கும், மன பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்கும். அதுக்கெல்லாம் தீர்வு தான் சர்வீஸுங்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு வந்து நான் சர்வீஸ் பண்றேன், சரிங்களா? அப்புறம் அது உங்க விருப்பம். நான் சொல்லிட்டேன், சரிங்களா? இதை செய்யுங்க, அதெல்லாம் சால்வ் ஆகும். அதுக்கு நான் அதை விட்டுட்டு வரக்கூடாது. அதுக்கு நான் உடற்பயிற்சி பண்ண மாட்டேன், குடும்பத்துக்கு கடமை செய்ய மாட்டேன்னு வாங்கன்னு சொல்லல. அதெல்லாம் செய்யுங்க, இதை கொஞ்ச நேரம் சரியா செய்யுங்க, உணர்வுபூர்வமா செய்யுங்க, எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பா செய்யுங்க. நான் அடிக்கடி சொல்றேன், இப்ப மகரிஷி கூப்பிட்டு உங்கள்கிட்ட ஒரு 20 பேருக்கு ஃபோன் பண்ணி இவங்களோட ரிசல்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னா செய்வீங்களா மாட்டீங்களா? உளுந்தடிச்சுட்டு செய்வீங்களா? உளுந்தடிச்சுட்டு செய்வீங்களா இல்லையா? இல்ல இறைவன் உங்களுக்கு முன்னாடி காட்சி அளித்து, இந்த 20 பேர் என்னுடைய குழந்தைகள், இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு நீ ஃபோன் பண்ணி பேசுப்பா, அவங்க எப்படியாச்சும் நல்வழிப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்க, செய்வீங்களா மாட்டீங்களா? இப்ப இந்த கிளாஸ் கட் பண்ணிட்டு போய் செய்வீங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், யாரோ சொல்றாங்க, ஏதோ மெசேஜ் வருது, யாரோ மாலதியமா சொல்றாங்க, இல்லாட்டி சிவஸ்ரீயமா சொல்றாங்க, இல்லாட்டி மதனையா சொல்றாரு, ஏதோ ஒண்ணு, இது வேற அனுப்பிச்சு விட்டாங்களா, இது வேற ஃபோன் பண்ணி பேசணுமா, இது வேற எடுத்து கொடுக்கணுங்கிறாங்க, இது எப்படி எடுத்து கொடுக்கறது? ம், சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம தான் செய்யணும், வேற ஆள் கிடையாது. நீங்க அப்படிதான் வந்திருக்கிறீங்க, சரிங்களா? இறைவன் உங்களை தான் செலக்ட் பண்ணி இதுல கொண்டாந்து ஆசிரியரா போட்டிருக்கணும், சரியா? இதுல மாற்று கருத்துடையவங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க. இந்த நோக்கம், இந்த குறிக்கோள் இருக்கிறவங்க மட்டும்தான் இங்க நம்ம இருக்க முடியும், சரிங்களா? அந்த விதத்துல நாம் எல்லாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாம் உலக சமாதான தூதுவர்கள் என்பதை மனதில் நினைத்துக் கொள்ளுங்க எப்பவுமே. இது நம்முடைய அமைப்பு. இன்னும் ஒருபடி மேல போனா இது என்னுடைய அமைப்பு. இது எப்படி உலக மக்களுக்கு கொண்டு செல்லணும்? எத்தனை துன்பங்கள் இன்னைக்கு யோசித்து பாரு. ஹாஸ்பிட்டல்ல எத்தனை துன்பங்கள். இது காலையில எந்திரிச்சோன்னே நினைச்சுக்கோங்க, நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மருத்துவமனைகளிலே எவ்வளவு துன்பப்பட்டு செத்து கொண்டிருக்கிறார். எத்தனை கேன்சர் இன்னைக்கு, கண்ணுல ரத்தமே வரும். பச்சை குழந்தை, எனக்கு டெய்லி ஒரு போன் வருது, ஐயா இந்த கேன்சருங்க ஐயா உங்களை வந்து பார்க்கணும், அந்த கேன்சருங்க ஐயா உங்களை எங்க வந்து பார்க்கறது. எப்படி போயிட்டு இருக்கு? தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதான் தெரியுங்கிற மாதிரி பிரச்சனை நமக்கு வந்தாதான் தெரியணுமா? ம்? நம்ம கூட இருக்கிறவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, மாணவர்களை கொஞ்சம் நினைத்து பாரு. ம்? மாணவ சமுதாயத்தை நினைத்து பாரு, எவ்வளவு துன்பத்துல சிக்கி கிடக்குது. பாலுணர்வுல விழிப்புணர்வு இல்லை, கல்வியை பத்தி அறிவு இல்லை, வாழ்க்கைனா என்னன்னு தெரியல. ம்? குடும்ப உறவுகளை நினைத்து பாருங்க, எத்தனை போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள், உறவுல விரிசல்கள், முறிவுகள். மனுஷனா வாழ்றமா? சமுதாயம் வாழுதா? அழிந்து கொண்டிருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி விஷத்தை வாங்கி சாப்பிடுற மக்கள் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறான், ஒண்ணும் பண்ண முடியல. சாராயத்தை வாங்கி குடிக்கிறான். ம்? பச்சை குழந்தைக்கு வாங்கி கேக்கையும் பிஸ்கட்டையும் கொடுக்குறாங்க கண்ணு முன்னாடி, அப்படியே விஷம் உள்ள போறது பார்த்தா தெரியுது. யாரு சொல்றது, யாரு கேட்கறது? நாம தான் சொல்லணும், சரிங்களா? நாம தான் அதை கேட்கணும். முடிஞ்ச வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும், சரிங்களா? நம்மால முடிஞ்சதை செஞ்சுட்டு போலாம், அவ்வளவுதான் விஷயம்.
அதனால அன்பர்களே, இன்னும் நம்ம தீவிரமா செயல்படணும். நீங்கள் பெண் என்பதாலேயோ, உங்களுக்கு வயது அதிகமாயிருச்சு அப்படிங்கிறதாலேயோ, உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாக்கு ஆற்றல் குறைவு என்று எடுத்துக்கொள்ள. உங்க ஆத்ம சக்தி நினைச்சா என்ன வேணா செய்யும். உங்க மனோசக்திக்கு அப்படி பவர் இருக்கு. பட் நீங்க நினைக்கணும். நான் மீண்டும் மீண்டும் ஆசிரியர் சொல்றேன், நீங்க நினைக்கணும். நான் நினைக்கிறதால பிரயோஜனம் இல்லை. என்னால என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கணும். என்னால எல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கணும். உங்களால எல்லாமே முடியும். நீங்க ஒவ்வொருத்தரும் 1000 பேர் 10,000 பேருக்கு பயிற்சியை கொண்டு போய் சேர்க்க முடியும். சரிங்களா? அதனால ஒரு மிகச்சிறந்த ஆத்மீக குருவுக்கு கீழே நம்ம இருக்கிறோம். அவரோட உயிர் கலப்பு நமக்கு எப்பவுமே இருக்குது. இரையாற்றல் நமக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்குது. சரிங்களா? அதனால எல்லாம் நல்லதுக்குன்னு எடுங்க. பயிற்சி நல்லா பண்ணுங்க. சரிங்களா? காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. நோ காம்ப்ரமைஸ். பயிற்சிக்கு நோ காம்ப்ரமைஸ். நல்லா சர்வீஸ் பண்ணுங்க. கூடவே உங்க குடும்பத்து கடமைகளையும் சரியா பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதையும் சரியா பார்த்துக்குங்க. பட் அதுல ஒரு லிமிட் வைங்க. என்ன லிமிட்டா நான் இருந்தா போதும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரியும். அம்மா, இன்னைக்கு உங்களுக்கு வகுப்புக்கு டைம் 11:30 தானே? வாங்கய்யா. ஓகே, ரைட். அதனால இப்ப வயதானவங்களா இருக்கிறப்போ ஒரு லிமிட்டே வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்களா பார்க்கலாம்னா பார்க்க முடியாது. அப்ப உங்களுக்குன்னு என்ன வாழ்க்கை இருக்கு? சரிங்களா? உங்க வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நீங்க தானே பார்க்கணும். சரியா? குழந்தைகளுக்காக பார்க்கறது தான், பேரம்பேத்திகளுக்காக பார்க்கறது. அதுக்கு ஒரு லிமிட் வைங்க. அதுக்கு எண்டே கிடையாது. பையனா பார்த்தாச்சு, பேரம்பேத்தியே பார்த்தாச்சு, கொள்ளு பேரனை பார்க்க சாகுற வரைக்கும் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். நீங்க வந்த நோக்கம் நிறைவேறாது. அதுக்குன்னு விட்டுட்டு வாங்கன்னு சொல்லல. அவங்கவங்க பொறுப்பா அவங்கவங்க பார்க்க சொல்லுங்க. பொண்ணு பையன் 2 பேரும் வேலைக்கு போறாங்க, குழந்தைய விட்டுட்டு போறாங்க, ஆளை போட்டு பார்க்க சொல்லுங்க. இல்லாட்டி ஒரு ஆளை வீட்டுல இருக்க சொல்லுங்க. குழந்தைய விட என்ன முக்கியம்? அதுக்கு நீங்க ஏன் அங்க போய் சிக்கணும்? அவங்களுக்கு ஏதாவது முடியல, கூட இருக்கணும், ஒரு 10 நாள் இருக்கணும், சரி பரவாயில்ல, இருக்கலாம், தப்பில்லை. ஹெல்ப் பண்ணலாம், தப்பில்லை. 2 பேரும் சம்பாதிக்கிறதுக்கு போயிடுவாங்க, குழந்தை நடுத்தருவில் இருக்கும்னா அதை நீங்க தான் போய் பார்த்துக்கணும்னா நீங்க உங்க வாழ்க்கையை இழக்கிறீங்கன்னு. கொஞ்ச நாளைக்கு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் எப்பவுமே நீங்க ஒரு அடிமை மாதிரி அங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க வேலை குழந்தைகளை பார்த்து பராமரிச்சு விட்டுட்டீங்க. அவங்க வேலை அவங்க குழந்தைகளை பார்க்கணும், பராமரிக்கணும். உதவி செய்யலாம், தப்பில்லை. உள்ளேயே போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லு. சரிங்களா? அதனால எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. பணம் பொருள் இருக்கா, ஒரு ஆளை போட்டு செய்யுங்க வேலை. நீங்களே வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. பணம் பொருள் இல்லாதவங்க நாமளே எல்லா வேலையும் செய்யறது தப்பு இல்லை. சரிங்களா? ஒருத்தருக்கு பணம் பொருள் இருக்குது அப்படின்னா ஒரு ஆளை போட்டுட்டு வேலை செய்யுங்க. நீங்க பயிற்சி பண்ணுங்க, சர்வீஸ் பண்ணுங்க. அப்போ இது எல்லாம் நீங்க தான் கொஞ்சம் சிந்தித்து, நாம இறையுணர்வை பெறுவதற்கு வந்திருக்கோங்கிற ஒரு புரிதலோட, குடும்பத்திலேயே எந்த விதமான சங்கடமும் இல்லாம, பட் குடும்பத்துக்கும் நாசூக்கா எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குப்பா, எனக்குன்னு ஒரு செயல் இருக்குப்பா, நான் வந்த நோக்கம்னு ஒண்ணு இருக்குப்பான்னு புரிய வைங்க. எதிர்த்து போட்டு சண்டை போட்டுட்டு வர வேண்டாம். நான் எதுவும் பார்க்க மாட்டேன்னு சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு ஒரு புரிதல் வரணும். சரிங்களா? இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அந்த புரிதல் இல்லை. எவ்வளவு பெற்றோரை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தலாம்னு யோசிக்கிற சமுதாயமா இருக்குது இன்னைக்கு. எல்லாரையும் சொல்லல, பட் சொல்றேன் நான். பட் அப்படி இருக்கிற குழந்தைகளா இருந்தா என்னோட அம்மா அப்பாவோட முக்திக்கு அந்த குழந்தைய உழைக்கணும். நீங்க போங்க பயிற்சி பண்ணுங்க, நீங்க போங்க தியானம் பண்ணுங்க, நீங்க போங்க சர்வீஸ் பண்ணுங்க, நீங்க போங்க 10 நாள் மௌனம் இருங்க. அப்படி சொல்லணும் குழந்தைங்க. அதுதான் உண்மையான குழந்தை. அதுக்கு முதல்ல அதுக்கு தெரியணும். அதுக்கு முதல்ல தெரியணுமா இல்லையா? அது எதுக்கு போறங்க என்னன்னு அது தெரிஞ்சா காட்டி விட்டுருவாங்க. நீங்க போய் உங்க முக்திக்கு வேலை செய்யுங்க. அது தெரியறது இல்ல, சரி. அதனால குழந்தை மேல தப்புன்னு சொல்ல முடியாது. பட் நீங்க அந்த இடத்துல கவனமா இருக்கு.
ஏன்னா இன்னும் 60 50 வயசுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, என்னால சர்வீஸ் பண்ண முடியலன்னு சொல்றீங்கிறது தான் எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. இப்ப நான் சொல்லலாம், என்னால சர்வீஸ் பண்ண முடியுங்க, என் குடும்பத்தை பார்க்கணும், வேலைக்கு போகணும், குழந்தைகளை பார்க்கணும், கொண்டு போய் விடணும், கூட்டிட்டு வரணும், இத்தனை வேலை இருக்குன்னு நான் சொல்லலாம் 40 வயசுல. நீங்க 60 வயசு ஆயிட்டு இது சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்ப அது எல்லாம் நீங்க இப்ப நீங்க வந்து வனப்பிரஸ்தம்னு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்க, சன்னியாச ஸ்டேஜுக்கு போகணும். சரிங்களா? ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலேனா நீங்க குடும்ப உறவுகளை விடுத்து உலகத்தையே உங்க குடும்பமா பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கணும். அதான் சந்நியாசம். சந்நியாசம்னா ஒரு குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயோ காட்டுக்குள்ள போறதில்ல, உலகத்தையே உங்களுடைய குடும்பமாக மாற்றிக்கொள்வது. அதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல யாராவது கஷ்டப்பட்டா உங்களுக்கு வலிக்கும். சன்னியாசிக்கு எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு வலிக்கும். அவன் தான் சன்னியாசி, அவன் தான் ஞானி. ஞானினா மகிழ்ச்சி வீட்டை திறந்துட்டு போகல, அங்க உலகத்தையே வீடாக பார்த்துட்டார். இப்ப அன்னை லோகாம்பாளுக்கு கஷ்டம் வந்தா மட்டும் மகரிஷிக்கு கஷ்டம் அல்ல, அமெரிக்காவில் ஒரு ஆயாவுக்கு கஷ்டம் வந்தாலும் அது மகரிஷிக்கு கஷ்டம். அந்த ஆயாவுக்கு எப்படி உதவலான்னு பார்ப்பாரு. சரிங்களா? இங்கேயும் பார்ப்பாரு, இது இங்க விட்டுட்டு போறதல்ல, என்னுடைய குடும்பம் பெரிதாகி விட்டது. இப்ப உங்க வீதியவே உங்க குடும்பமா வச்சுக்கோங்களேன். உங்க வீதி முழுக்க உங்க குடும்ப உறுப்பினர் தான் இருக்கிறாங்க, உங்க வீதி முழுக்க இருக்கிறாங்க. இப்ப அவங்க அவங்க உங்க உங்க பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்கிறான், உங்களோட சொந்தக்காரன், சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மச்சான், அக்கா, தம்பி, உலகத்துல எங்கெங்கேயோ இருப்பாங்க. எல்லாத்துக்கும் உங்களால போய் உதவ முடியாது, ஆனா உங்க இடத்துல இருக்கிறவங்களுக்கு உதவ முடியும், உங்க வீதியில் இருக்கிறவங்களுக்கு உதவ முடியும். சரிங்களா? அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்தணும். என் வீதியில் இருக்கிறவனெல்லாம் என் குடும்ப உறுப்பினரா நினைச்சுக்கோங்க. நீங்க யாருக்கெல்லாம் நல்லது பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அது உங்க வீதியில் இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்க, அது அவங்களுக்கு போய் சேரும். சரியா? அப்ப அந்த விதத்துல நல்ல சர்வீஸுக்கு வாய்ப்பை உருவாக்கும். அதுலதான் மகிழ்ச்சியினுடைய சூட்சுமமே இருக்கு. ஆன்ம நிறைவு அங்கதான் இருக்கு. ஒரு ஆன்மா நிறைவானாதான் உங்க ஆன்மாவுக்கு நிறைவு கிடைக்கும். அப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு இது போட்டிருப்போம் போஸ்டர், கூகுள் ஃபார்ம் லிங்க், அதுல ப்ராப்பரா நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு அதுல நீங்க எவ்வளவு பர்சன்ட் ஹாப்பியா இருக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம், எல்லாத்தையும் ப்ராப்பரா எழுதுங்க. ஓகேங்களா? ப்ராப்பரா நோட் பண்ணி அனுப்புங்க. அதே போல இந்த சித்தர்குழு நிகழ்வுல நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க என்ன பண்றீங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிச்சுட்டு, இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது, ஆசிரியர் பயிற்சி இப்ப போற விதம் சரியா இருக்குதா, இதுல உங்களுக்கு மேம்பாடு கிடைக்குதா, நீங்க செய்யற சர்வீஸ் எல்லாம் நல்லா பண்றீங்களா, சர்வீஸ் உங்களுக்கு பண்றதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு கிடைக்குதா, இல்ல நான் சர்வீஸ் பண்ணலாம்னு நினைச்சா எனக்கு வாய்ப்பு இல்லாம இருக்குதா, அப்ப என்ன பண்ணா என் சர்வீஸ் வாய்ப்பை நான் இன்க்ரீஸ் பண்ணலாம். புரியுதுங்க? அதே போல் இப்போ செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் நல்லா போகுதா, ஆசிரியர் பயிற்சிக்கு நாங்க உங்களை வழி நடத்துற வழிகாட்டுதல் சரியா இருக்கா, இல்ல சிரமப்படுத்துறோமா, இல்ல இன்னும் கொஞ்சம் வேலை வாங்கலாமா. சரிங்களா? உங்க குடும்பத்துல இப்ப இருக்கிற நிலையில இந்த சர்வீஸ் எல்லாம் கரெக்டா பண்ண முடியுதா, ப்ராப்பரா பயிற்சி பண்றீங்களா, இது இன்னும் மேம்படுத்துறதுக்கு ஏதாவது ஆலோசனைகள் இருக்கா. குறிப்பா அந்த 1 மணி நேரம் சித்தருக்குள்ளுன்னு மாசம் மாசம் வருஷ கணக்கில் பண்ணிட்டே இருக்கிறமே, உங்ககிட்ட இம்ப்ரூவ் ஆயிருக்கா, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இதைய, இந்த 1 மணி நேரம் சித்தர்குழு படைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க. அதே சமயம் இந்த இறை சாதனை மார்க்கத்தினுடைய இயக்கத்தினுடைய செயல்பாடு உங்களை எப்படி கொண்டு போகுது, சந்தோஷமா கொண்டு போகுதா, சிரமமா கொண்டு போகுதா, இதுல ஏதாவது மாற்றம் பண்ணலாமா, மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தறதுக்கு வேற ஏதாவது சொல்லலாமா, செய்யலாமா, இப்படி ஒரு விரிந்த கருத்தா உங்களோட கருத்தை எதிர்பார்க்கிறோம். புரியுதா? அந்த 5 நிமிஷம் நீங்க பேசுறது அப்படிங்கிறது இப்போ உங்க லைஃப்ல எப்படி மாற்றம் வந்திருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ போயிட்டு இருக்கிறது எப்படி இருக்கு, உங்களால அதெல்லாம் நல்லா பண்ண முடியுதா, இல்ல கஷ்டப்பட்டு ஏதாவது பண்றீங்களா, இல்ல ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறீங்களா, அப்படிங்கிறது எல்லாம் நீங்க உங்களோட ஓப்பன் டாக்கா பேசுங்க. அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களா, இவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களா, அப்படி எல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க, நினைச்சாலும் தப்பு இல்லை. உங்க மனசுல என்ன படுதோ அதை பேசிடும், அப்பதான் அது ஓப்பனா தெரியும்.
10 பேர் போனா அது ஏதாவது நினைச்சுக்குவாங்களா? ஒண்ணு அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க. என்ன ஆயிருது இப்ப? சரிங்களா? அதான் வேணும் நமக்கு. அதே மாதிரி இந்த ஆலோசனைகள் அந்த கூகுள் ஃபார்ம்லயே ஒண்ணு குடுத்திருப்போம். அதிலேயே நீங்க உங்க கருத்த சொல்லுங்க. சரிங்களா? உங்க கருத்த வந்து தெளிவா சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம நல்லா போயிட்டு இருக்கோம். சூப்பர். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்கும். அப்படி உங்களோட கருத்த மனப்பூர்வமா சொல்லுங்க. நிச்சயமா ஒரு மேம்பாடு நமக்குள்ள இருக்கும். நமக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சரிங்க. இது ஒரு குடும்பம் அப்படியா நீங்க பார்க்கணும். இது ஒரு குடும்பம். இறை சாதனை மார்க்கம் அப்படிங்கிறது ஒரு குடும்பம். நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கிற ஒரு குடும்பத்துல. குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். கருத்து வேறுபாடு இருக்கும். அது தப்பு கிடையாது. பட் ஒருத்தர் குடும்பத்த விட்டு போகக்கூடாது. அது நீங்க கவனமா இருக்கணும். கருத்து வேறுபாடு இருக்கும். கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க கூட தான் நம்ம இருக்கணும். அப்படித்தான் இருக்க முடியும். ஒரே கருத்தா இருக்கணும்னா ரோபோவ தான் செஞ்சுக்கணும். சரிங்களா? மனுஷங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். ஒரு சங்கம் நடத்தணும்னா 1000 கருத்து வேறுபாடு வரும். கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா சரியா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்ல ஒண்ணுமே வரலைன்னா பெரிய ஆப்பு வைக்க போறான்னு அர்த்தம். சரிங்களா? அதனால சுதந்திரமா இருங்க. எதையும் கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க. சந்தோஷமா பண்ணுங்க. புரிதலோட பண்ணுங்க. இன்னும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பண்ணுங்க. சரிங்களா? உங்களோட கருத்துகள், ஆலோசனைகள் எல்லாம் வரவேற்கப்படுகிறது. சரி, ஓகே. இப்ப இந்த வார டாபிக் என்ன? ஒரு அற்புதமான கவி. சூப்பரான கவி. சான்ஸே இல்ல. மகரிஷி எழுதின கவியில ரொம்ப ரொம்ப